ஒரு கம்ப்யூட்டரோட மூளைக்குள்ள உண்மையிலே என்னதான் இருக்குன்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம வெறும் சுவிட்சுகளை மட்டும் வச்சு அதோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிய, அதாவது ஒரு கணக்கு போடுற கருவிய நாமளே உருவாக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் 0 ஆர் 1 தான். ஆனா வெறும் ஆன் இல்லன்னா ஆஃப் அப்படிங்கிற நிலையில இருக்கிற சுவிட்சுகளை வச்சு எப்படி அதால சிக்கலான கணக்குகளை எல்லாம் போட முடியுது? இந்த கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட முதல் கோல் ரொம்ப சிம்பிள். தகவலோட மிக மிக சின்ன யூனிட் ஆன 2 பிட்களை கூட்டணும். கேக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா கம்ப்யூட்டர்கள் செய்யற ஒவ்வொரு பெரிய கணக்குக்கும் இதுதான் அடித்தளம். சரி, எடுத்த உடனே வேலையில இறங்காம ஒரு நல்ல இன்ஜினியர் மாதிரி முதல்ல ஒரு பிளான் போடுவோம். நாம உருவாக்க போற இந்த ஆர்டர் என்ன செய்யணும், அதுக்கு நாம என்ன இன்புட் கொடுப்போம், அது நமக்கு என்ன அவுட்புட் கொடுக்கணும், முதல்ல இதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இதோ பாருங்க, இதுதான் நம்ம பிளானோட அச்சாணி, உண்மை அட்டவணை, அதாவது ட்ரூத் டேபிள். இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்புட் காம்பினேஷனுக்கும் என்ன சரியான அவுட்புட் வரணும்னு இது நமக்கு தெளிவா சொல்லிடும். இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. முதல் 3 லைன் ரொம்ப ஈஸி. 0 கூட்டல் 0 0, 0 கூட்டல் 1 1, 1 கூட்டல் 0 அதுவும் 1 தான். ஆனா அந்த கடைசி வரியில தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. பைனரியில 1 கூட்டல் 1 2 கிடையாது, அது 1 0, அதாவது 10. திடீர்னு பார்த்தா நம்ம பதிலுக்கு 2 டிஜிட் தேவைப்படுது. இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். நமக்கு இப்போ ஒரே அவுட்புட் பத்தாது, 2 அவுட்புட் வேணும். ஒன்னு அந்த யூனிட் இடத்துக்கு வர கூட்டுத்தொகை, அதாவது சம். இன்னொன்னு அடுத்த இடத்துக்கு போற மீதி, அதாவது கேரி. நம்ம வேலை இப்போ இந்த 2 அவுட்புட்டையும் உருவாக்குறதுக்கு தனித்தனி சர்க்கியூட்டுகளை கண்டுபிடிக்கிறது தான். சரி, இப்போ ஒரு டிடெக்டிவ் வேலை பார்க்கலாமா? நம்ம ட்ரூத் டேபிள்ல இருக்க பேட்டர்ன்ஸ, அதாவது தடயங்களை வச்சு ஏற்கனவே இருக்கிற லாஜிக் கேட்ஸ்ல எது இதுக்கு சரியா பொருந்துதுன்னு நாம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல நம்ம கூட்டுத்தொகை காலமா எடுத்துக்கலாம். என்ன இருக்கு? 0 1 1 0. இந்த நம்பர் பேட்டர்ன் உங்களுக்கு ஏதாவது லாஜிகேட்ட ஞாபகப்படுத்துதா? எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? கரெக்ட், கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு எக்ஸார் கேட்டோட அவுட்புட் கூட பக்காவா மேட்ச் ஆகுது. 2 இன்புட்டும் வேற வேறையா இருந்தா மட்டும் 1ன்னு அவுட்புட் கொடுக்குற அந்த எக்ஸார் கேட் நம்ம கூட்டுத்தொகைக்கு தேவையானதும் அதுதானே? சூப்பர், ஒரு பாதி புதிரை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன? நம்ம மீதி காலம் 0 0 0 1 இந்த பேட்டர்னுக்கு பொருத்தமான கேட் எதுவா இருக்கும்? இதுக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் இருக்கு. அதுதான் AND கேட். 2 இன்புட்டும் 1ஆ இருந்தா மட்டுமே AND கேட் 1ன்னு அவுட்புட் கொடுக்கும். நம்ம மீதி பிட்டுக்கு இது கரெக்டா செட் ஆகுது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நமக்கு தேவையான பாகங்கள் கிடைச்சிருச்சு. கூட்டுத்தொகைக்கு ஒரு எக்ஸார் கேட், மீதிக்கு ஒரு AND கேட். வெறும் 2 லாஜிக் கேட்டுகளை வச்சு நம்மளோட 1 பிட் ஆடரை அசால்ட்டா உருவாக்கிடலாம். சரி, பார்ட்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து அசெம்பிள் பண்ண வேண்டியதுதான். நம்ம முதல் சர்க்கியூட்டை உருவாக்குற நேரம் வந்தாச்சு. இந்த டிசைன் எவ்ளோ சிம்பிளா அழகா இருக்கு பாருங்க. நம்ம இன்புட் A-R-B ரெண்டும் ஒரே நேரத்துல 2 வழிக்கு பிரியுது. ஒன்னு எக்ஸார் கேட்டுக்கு போய் கூட்டுத்தொகையை உருவாக்குது. அதே சமயம் இன்னொன்னு AND கேட்டுக்கு போய் மீதியை கணக்கிடுது. ரொம்ப எளிமையான அருமையான ஒரு தீர்வு. சூப்பர், நாம செஞ்ச முடிச்சிட்டோம். வெறும் 2 லாஜிக் கேட்டுகளை வச்சு 2 பிட்களை சரியா கூட்டக்கூடிய ஒரு சர்க்கியூட்டை உருவாக்கிட்டோம். இது பார்க்க ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இங்க முடியல. பார்க்கறதுக்கு எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த டிசைன்ல ஒரு முக்கியமான குறைபாடு ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஆடர் ஒரே ஒரு டிஜிட் நம்பரை கூட்டுறதுல கச்சிதமா வேலை செய்யுது. ஆனா 11 கூட்டல் 11 மாதிரி 2 டிஜிட் நம்பரை கூட்ட முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அங்கதான் நம்மளோட டிசைன் மொத்தமா ஃபெயில் ஆயிடும். பிரச்சனையோட ஆணி வேறே இதுதான். நம்ம டிசைன்ல போன கணக்கோட மீதிய இன்புட்டா வாங்குறதுக்கு வழியே இல்ல. அதாவது அதுக்கு ஒரு கேரி இன் வசதி கிடையாது. அதால ஒரு கணக்குல இருந்து வர்ற மீதிய அடுத்த கணக்குக்கு எடுத்துட்டு போக முடியாது. இப்படி யோசிச்சு பாருங்க, பல டிஜிட் நம்பரை கூட்டணும்னா ஒவ்வொரு ஆர்டர் சர்க்கியூட்டும் ஒரு சங்கிலியோட கண்ணி மாதிரி வேலை செய்யணும். முன்னாடி இருக்கிற கண்ணில இருந்து வர மீதிய இது வாங்கிக்கணும். ஆனா நம்ம டிசைன் ஒரு தனித்தீவு மாதிரி இருக்கு. அதனால ஒரு சங்கிலியை உருவாக்கவே முடியாது. நாம இப்ப உருவாக்குன இந்த சர்க்கியூட்டுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஹாஃப் ஆடர். இது வேலைய செய்யுது, ஆனா பாதி வேலைய மட்டும்தான் செய்யுது.
முன்னாடி வர்ற கணக்கோட மீதிய கையாள முடியாததால இது ஒரு முழுமையான தீர்வு கிடையாது. நம்மளோட முதல் முயற்சி ஒரு புத்திசாலித்தனமான ஸ்டெப் தான், ஆனா அது முழுமை இல்லாதது. அப்போ நிஜமாவே சிக்கலான கணக்குகளை போடக்கூடிய யோசிக்கிற ஒரு மிஷினை உருவாக்குற இந்த பயணத்துல நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.